Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம இப்போ பார்க்க போகிறது பெஸ்ட் ஆஃப் 10 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதனால் ஃப்ரெஷராக படிக்கிறவங்க எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அட்டன் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். படிக்க டைமே இல்லாதவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை எக்ஸாம் டைமில் வரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது நல்லா டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த காலகட்டத்துக்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ முதல்ல நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த வரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது நம்ம கட்டக்கூடிய அந்த வரி அதெல்லாம் வசூலாகி இருக்கும். ஸோ அந்த நிதியை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்ந்து அளிக்கிறதுக்கான ஐடியாஸை கொடுக்கறது தான் இதோட வேலை ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வரி கட்டுறோம். ஸோ அந்த வரி எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ அந்த வரியை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல்வேறு திட்டங்களுக்காக பகிர்ந்து அளிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தர்றது, ஒரு அறிக்கை கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இது பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சார்ந்த குழு ஓகேங்களா. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ ஆர்டிக்கல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆர்டிக்கல் இதை பற்றி விளக்குதுன்னா ஆர்டிக்கல் 280 ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி விளக்குது. அதாவது நிதிக்குழு ஆணையத்தை பற்றி விளக்குது. இது அரசியல் அமைப்பு சார்ந்தது. எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1951 ஓகேங்களா. ஆர்டிக்கலும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. 1951. மத்திய அரசு மாநில அரசு வரி பங்கீடு அப்படிங்கிறதுக்கு இது அறிக்கை கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார் ஓகேங்களா. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் டிசைட் பண்ணும். பார்லிமெண்ட் தான் அதோட மெத்தட்ஸையும் அதுக்கு அடுத்தது அந்த குவாலிஃபிகேஷனையும் டிசைட் பண்ணும். ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிவில் சர்வீஸ், அதாவது என்னென்னா பொது நிர்வாகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பர்சனாக இருக்கணும். உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஃபினான்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் டிசைட் பண்ணுறது யாருன்னா பாராளுமன்றத்தில் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா இந்த பதவியை இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். எப்போ வேணாலும் இவங்களோட பதவியை கேன்சல் பண்ணுறதுக்கும் அதிகாரம் இருக்குது. இவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் ஓகேங்களா. ஸோ இதில் 14வது நிதிக்குழு மொத்தம் இது வரைக்கும் 15 நிதிக்குழு வந்திருக்கு. அந்த 14வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2013. வருடம் அப்படிங்கிறது யாருன்னு என்ன வருடம்னு பார்த்தீங்கன்னா 2015 2020 வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியடோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் YV ரெட்டி ஓகேங்களா. ரெட்டி இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது நிதிக்குழு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. இதோட டைம் பீரியட் அப்படிங்கிறது 2020 2025. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங் ஓகேங்களா. ஸோ இதில் 2 இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, ஸோ அதோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 14வது நிதிக்குழு அந்த பரிந்துரைகளை முன்வைத்தது பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்துக்கான பரிந்துரைகளை முன் வச்சதுன்னா 2015 2020 வரைக்கும் ஓகேங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது அப்படிங்கிறது கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1975
காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்டோபர் 2 காந்தியோட 106வது பிறந்த நாள். ஓகேங்களா, 1975 காந்தியோட மகாத்மா காந்தியோட 106வது பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 0 to 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவதற்கு தொடர்பான ஆன்சர். ஓகேங்களா, திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ICDS. ஓகேங்களா, ஸோ இப்படியும் சொல்லலாம். இது மாதிரி டீட்டெயிலாக வந்து கொடுக்காம ஸோ இந்த மாதிரியும் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2005 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஊரக வேலைவாய்ப்பை மேம்படுத்துறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2009 மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமாக வந்து மாறி இருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது இது 2009. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து ரூரல் ஏரியாவில், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த வேலை வேணும், அந்த தேவை இருக்கிறவங்களுக்கு கட்டாயமான வேலை 100 days வந்து கட்டாயம் வந்து வேலை கொடுத்து ஒரு ஊதியம் வந்து கொடுக்கறது மாதிரி இந்த திட்டத்தை வந்து மாற்றிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 சேஞ்ச் ஓவர் ஆனது. இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறது எதுவுமே வந்து டீட்டெயில் வந்து சொல்லலை. ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது நம்மளோட மாநில அரசாங்கமும் கொடுத்துட்ருக்கு, மத்திய அரசாங்கமும் வந்து கொடுத்துட்ருக்கு. இது டீட்டெயிலாக வந்து கொடுக்கல, இது ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, மற்றபடி இந்த 3 ஆப்ஷனும் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா, எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1975 106வது காந்தி மகாத்மா காந்தியோட பர்த்டே அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ICDS. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸ் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் RIDF வாஸ் செட்டப் அண்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நபார்டு. நபார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, நேஷ்னல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் அப்படின்னா 1982 ஜூலை 12. ஓகேங்களா, ஜூலை 12 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்படின்னா முழுக்க அக்ரிகல்ச்சர், விவசாயம், ஸோ அதோட மேம்பாட்டுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ண பேங்க். ஓகேங்களா, நபார்டு வங்கி. இந்த ஃபண்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி. ஓகேங்களா, 2000 கோடி வந்து இந்த ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க முன்னேற்றத்துக்காக. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து 2022-2023 இந்த நடப்பு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இது பெருசாகிருக்குன்னா 40,000 கோடியாக வந்துட்டு பெருசாகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது சிட்பி. ஓகேங்களா, சிட்பி அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் அப்படின்னா ஸோ 1990 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா MSME. ஓகேங்களா, மைக்ரோ அண்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ், சிறு குறு நிறுவனங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட ப்ரமோஷனுக்கும் ஸோ அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது மாதிரியும் அதுக்கு வந்து கடன் கொடுத்து திரும்பி வாங்குறதுக்கு அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி அப்படிங்கிறது. IDBI அப்படிங்கிறது நம்ம பார்த்துப்போம், நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1964 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ RBIயை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க். ஸோ இந்த பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இது 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பேங்க்கோட ரெகுலேட்டரி போர்டு. அப்படின்னா எல்லா பேங்க்ஸும் எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் இந்த குழுவெலாம் இப்போ கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஊர்களெல்லாம் பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மைக்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த RBI கீழே தான் வரும். இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அது வந்து எல்லாமே பார்க்கணும். இதோட பார்வையில் தான் வந்து செயல்படும்.
இது எதற்கு கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நம்மளோட கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு இந்த ஆர்பிஐ இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நம்மளோட பணம் கையில் வச்சுருக்கிற பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேங்க் தான் வந்து வெளியிடும். ஓகேங்களா. ஸோ 4 இடத்துல, இந்தியாவில் 4 இடத்துல வந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. எல்லாமே கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் தான். இவர் தான் வந்து ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்குக்கெல்லாம் தலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் அப்படிங்கிறது நபார்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1982 ஜூலை 12. ஸோ எந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு வந்து இதுக்கு கீழே தான் வரும். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பின் வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எது அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃப்ளோக் டான்ஸ், கிராமிய நாட்டியம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ பீகார்னு எடுத்துக்கிட்டால் பீகாரில் கரமா அப்படிங்கிற அந்த டான்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பீகார்னு எடுத்துகிட்டால் அந்த பீகாரில் 9-10 டான்ஸஸ் வந்து இருக்கும். பெங்கால்னு எடுத்துக்கிட்டால் பெங்கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஒரிசான்னு எடுத்துகிட்டால் ஒரிசாவில் ஒரு 20க்கு மேலே இருக்குது. அதே போல் அசாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நிறையா வந்து அந்த ஃப்ளோக் டான்ஸ், அதாவது கிராமிய நாட்டியம் அப்படிங்கிறது கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளோக் டான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியா இல்லை ஒரு ரீஜனில் அவங்க பாரம்பரியமாக வந்துட்டு அந்த நடனத்தை வந்து ஆடிட்டே வந்துட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோக் டான்ஸில் வந்து வரும். கிராமிய நாட்டியம் எல்லா கோயில் திருவிழாலையும் ஸோ இப்பயும் ஒரு சில இடத்துல வந்து நடக்குது. முற்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஒரு சர்டைன் ரீஜனில் ஒரு பாரம்பரியமாக ஒரு ட்ரெடிஷனாக வந்து அதை வந்து இன்னையும் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமிய நாட்டியம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பீகாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது, பெங்கால் அப்படிங்கிறதும் காதி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரிசா அப்படிங்கிறது மாய சவாரி அப்படிங்கிறது கரெக்டு. அசாமை பொறுத்த வரைக்கும் நாதராஸ் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த ராஸ் அப்படிங்கிற அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க, அதாவது கிராமிய நாட்டியமாக கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா குஜராத். ஓகேங்களா. குஜராத்தில் தான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நாதராஸ் அப்படிங்கிறது குஜராத்தோட ஃப்ளோக் டான்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது தாண்டியா ராஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்குது. ஸோ ராஸ் டான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த ராஸ் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது தவறாக புரிஞ்சிருக்கிறது எதுனா இந்த நாதராஸ். அதுக்கான ஆப்ஷன் வந்து நேராக என்ன கொடுத்துருக்கோன்னா அசாம். இது வந்து தவறு. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக அப்படிங்கிறது கொஷினாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஓகேங்களா. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு அப்படிங்கிறது இந்த குழுவில் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஆண்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்து அமைக்கப்பட்டதுன்னா 1957. ஓகேங்களா. ஸோ 1957 வந்து இது அமைக்கப்பட்டது 1957. அடுத்தது அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு அப்படிங்கிறது 1977. ஓகேங்களா. அடுத்தது எல்எம் சிங்வி குழு. இது அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1986. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. ஸோ இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1985. ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து இது டீட்டெயிலாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் குழுக்கள். ஸோ இதில் இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது இதோட அறிக்கை வந்து பஞ்சாயத் ராஜின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மகாசாசனம், பஞ்சாயத் ராஜின் மகாசாசனம். இந்த பஞ்சாயத் ராஜ் இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊராட்சி அமைப்புகளில் வரும். ஸோ ஊராட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது நம்மளோட அரசியல் அமைப்பில் பகுதி 9 சரத்து, அதாவது ஆர்டிக்கல் 243. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 243, அதுக்கு அடுத்தது 243 ABCD இது மாதிரி வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஓ வரைக்கும் 243 ஆர்டிக்கல் ஓ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி அமைப்புகள் வந்து வரும். ஸோ அதில் தான் இந்த பஞ்சாயத்தை ஏற்படுத்துறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கை, கிராம சபை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி அமைப்புகளில் வரும். நம்மளோட அரசியலமைப்பு பகுதி 9. ஓகேங்களா. ஸோ பகுதி 9.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243 அதில் வந்து ஏபிசின்னு ஆரம்பித்து 243O வரைக்கும் இது வரும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜின் இதோட அறிக்கை பஞ்சாயத்து ராஜின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர் வாயு ஆலையுடன் தொடர்புடையது எது அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது பயோகேஸ் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஒரு டேங்க் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு டேங்காக வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன போடப்படுது அப்படின்னா, நம்மளோட ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அனிமல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போடுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து போட்டோனையும் இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் இல்லைனா ஏர் டைட் டேங்க். இதில் வந்து ஆக்சிஜன் எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகாது. ஆக்சிஜனோட கலப்படம் சுத்தமாக ஒரு துளியோடு இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடப்பட்ட இந்த கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மீத்தோஜெனிக் பாக்டீரியா, ஸோ மீத்தேனை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இதை வந்து செரிக்கும். ஓகேங்களா. இது செரிக்க வச்சு இது ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காற்றில்லா செரிப்பான். ஓகேங்களா. ஆன்ஏரோபிக் டைஜஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கான பேரே வந்து ஆன்ஏரோபிக் டைஜஸ்டர் அப்படின்னா என்னென்னா காற்று இல்லாத செரிப்பான் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து என்ன பண்ணுன்னா மீத்தேனை வெளியிடும். ஓகேங்களா. ஒன்று வந்து மீத்தேன், அது கூட இன்னொன்று வெளியிடும்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 ரெண்டுத்தையும் வந்து வெளியிடும். ரெண்டுமே வந்து ஹைலி டேஞ்சரஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய இது, அது மாதிரி விஷத்தன்மை உடையது. ஓகேங்களா. இது வந்து ஆக்சிஜன் கலக்காமல் இருக்கிற கண்டெய்னரில் இது வந்து ரெடி ஆகுது. இதில் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவோட ஒர்க்கு, இது மீத்தேன் வந்து உருவாகுது. ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணுறது, அந்த கேஸ் வந்து மேலே தங்கிடும், இங்கே கழிவருக்கு மேலே தங்கிடும். இதையும் வந்து கலெக்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடினமான ஒர்க்கு. இதோட pH லெவல் எல்லாமே வந்து முக்கியம். ஏன்னா அது க்ளோஸ் டு மீத்தேனோட pH லெவலுக்கு க்ளோஸாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ இந்த கீழ்கண்டவற்றுள் எது வந்து தொடர்புடையது அப்படின்னா, கழிவு குழம்பை கையாளுவது கடினம் அப்படிங்கிறது. இந்த எஃப்ளூயன்ட் சல்லரி அப்படிங்கிறது இந்த கழிவு குழம்பு வருது பார்த்தீங்களா, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கழிவு வரும். ஸோ அதை வந்து கையாளுறது கடினம். இது வந்து கரெக்ட். அடுத்தது வாயு உருவாக்கும் மெத்தோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வாயு சேகரிப்பு எளிதானது. இதில் எளிதான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. ஹைலி ரிஸ்க் டேஞ்சரஸ். ரொம்ப அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சுட்டு தான் இதை வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ இது வந்து தவறு. அதுக்கடுத்து pH முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா. pH கண்டிப்பாக இதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா க்ளோஸ்டு மீத்தேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அதில் நம்ம வெளியில் எடுக்க முடியும். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 1, 2, 4. ஓகேங்களா. கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிர் வாயு ஆலையுடன் தொடர்புடையது 1, 2, 4 இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் தொடர்புடையது. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? இதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா வெள்ளை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா. ஸோ இது எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1970. வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். ஓகேங்களா. வர்கீஸ் குரியன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் தான் வந்து வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்த வெள்ளை புரட்சியை என்ன சொல்லலாம் அப்படின்னா வெள்ளை புரட்சி அல்லது ஆப்ரேஷன் ஃப்ளட். ஓகேங்களா. ஸோ வெள்ளை புரட்சி அல்லது ஆப்ரேஷன் ஃப்ளட். வெள்ளை புரட்சி அல்லது ஆப்ரேஷன் ஃப்ளட். இது நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ அதை வந்து உற்பத்தி பண்ண விவசாயத்துறையை சார்ந்ததை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இதோட பசுமை புரட்சி, அதாவது இங்கிலீஷில் கிரீன் ரெவல்யூஷன், ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். இதை நோட் பண்ணிக்கோங்க, MS சுவாமிநாதன். அடுத்தது நீலப்புரட்சி. நீலப்புரட்சி அப்படிங்கிறது ஆக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது நீர்நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மீன் அது சார்ந்த பொருட்களை வந்து அதிகப்படுத்துறது. இது வந்து நீலப்புரட்சி. ஓகேங்களா. ஸோ அதாவது ப்ளூ ரெவல்யூஷனோட தந்தை என்று 2 பேரை வந்து அழைக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிரலால் சௌத்ரி. ஓகேங்களா. ஹிரலால்
சௌத்ரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிஷான். ஓகேங்களா. இவங்க 2 பேரையும் வந்து நீலப்புரட்சியின் தந்தைன்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பாலிஹவுஸ் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது. பாலிஹவுஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பாலித்தீன் பேக் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் இதே பார்த்துருப்பீங்க. இந்த நர்சரிஸ் அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்த்துட்ருப்பாங்க. நம்ம ஊர்லேயே இதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து இது மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, பாலித்தீன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய செடி வந்து வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான நீரை வச்சு இதை வந்து இந்த மாதிரி விவசாயம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதான் வந்து பாலிஹவுஸ் ரெவல்யூஷன். ஓகேங்களா. த டேர்ம் ஆப்ரேஷன் ஃப்ளட் இஸ் ரிலேட்டட் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் கோசி. ஓகேங்களா. கோசி தான் வந்து பீகாரோட துயரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதியை எழுதியவர் யார்? ஓகேங்களா. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அலி. சலீம் அலி தான் வந்துட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதியை எழுதியவர். ஸோ இவர் வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் பறவை மனிதர், பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேஷனல் ஆன்டி டாப்பிங் ஏஜென்சி NADA வாஸ் செட்டப் இன் த இயர். தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் அப்படிங்கிறது எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 2009. ஓகேங்களா. 2009 தான் தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. இந்த தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனான ஸ்போர்ட்ஸ்மேன். ஊக்கமருந்து அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் மூலியமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பண்ணக்கூடாது. க்ளீன் ஸ்போர்ட்ஸ்மேனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதோட டியூட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்கல்ல, ஸோ விளையாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க, நிறைய விதமான விளையாட்டுகளில் வந்து போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஊக்கம் மருந்து எடுத்துக்கூடாது, அதுக்கான டீட்டெயிலாம் சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எஜுகேட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறதும் இவங்களோட வேலை. இவங்க எதுக்கு கீழே வராங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம், அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்களே, இவங்க வந்து தன்னாட்சி நிறுவனம். அதுக்கு அடுத்தது இவங்க யாருக்கு கீழே இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு கீழே இந்த நிறுவனம் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இதோ நம்ம 10 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். 10 கொஷினுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.